இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம்னா ஷெல் லோட் எப்படி ஆட் பண்ணுறது. அதாவது பார்த்தோம்னா நம்ம வந்து பீம்ஸில் எப்படி வால் லோட் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போது என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்லாப் இருக்குல்ல, ஸ்லாபில் வந்து என்ன லோட் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா டெட் லோட் ஆட் பண்ணுவோம், ஃப்ளோர் ஃபினிஷ் லோட் ஆட் பண்ணுவோம். ஓகே சாரி, லைவ் லோடும் ஃப்ளோர் ஃபினிஷ் லோட் அதாவது டெட் லோடில் வரும். ஓகே, இப்போ லைவ் லோட் எவ்வளோ ஒரு பில்டிங் பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஆஸ் பர் IS 875 Part 2ல் 875 Part 2 1987 படி இம்போஸ்ட் லோட்ஸ்னால் லைவ் லோட்ஸ். அந்த கோட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங்னா எவ்வளோ லோடு வரும், ஹாஸ்பிட்டல்னால் எவ்வளோ வரும், கமர்ஷியல் பில்டிங் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்னால் எவ்வளோ லோடு வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ஆல் ரூம்ஸ் அண்ட் கிச்சன்ஸில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்கணும்னா 2 kN/m² கொடுக்கணும். இதுவே டாய்லெட் அண்ட் பாத்ரூம் அப்படின்னா 2 சேம் 2 தான். இன்கேஸ் காரிடர், பேசேஜ், ஸ்டேர் கேஸ் இன்க்ளூடிங் டயர் எஸ்கேப்ஸ் அண்ட் ஸ்டோர் ரூம்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 3. அண்ட் தென் பால்கனிஸ்லேயும் சேம் 3. இன்கேஸ் டுவெல்லிங் யூனிட் ஆஸ் பர் 8 1979 படி எவ்வளோ வரும்னா ஹேபிட்டல் ரூம்ஸ் கிச்சன்ஸ்லாம் வந்தால் 1.5, இல்லை பால்கனிஸ்னால் 3. இன்கேஸ் ஹாஸ்டல் பில்டிங் அப்படின்னா லிவிங் ரூமில் 2, கிச்சன் லாண்ட்ரிஸில் 3, ஸ்டோர் ரூம் 3. ஸோ இந்த கோட் புக்கில் ஒரு டைப் ஆஃப் பில்டிங்க்கும் ஒரு ரூம்ஸ்னால் எவ்வளோ வரும், டாய்லெட்ஸ்னால் எவ்வளோ வரும், பால்கனிஸ்னால் எவ்வளோ வரும், காரிடார், பேசேஜ், ஸ்டேர் கேஸ்னால் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங் எடுத்துப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ரூம்ஸ் அண்ட் கிச்சன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2. இதை எப்படி நம்ம ETABSல அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கேட் பிளானில் எங்கெங்கெல்லாம் ரூம் வருது அப்படின்றத பார்க்கணும். இப்போது இது ரெண்டும் வந்து ரூம் இருக்குது அப்படின்னா இதில் எவ்வளோ லோட் கொடுத்துருக்காங்க, 2 kN கொடுத்துருக்காங்களா. ஸோ இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்லாபையும் செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் ஆப்ஷனில் ஷெல் லோடில் போயிட்டு யூனிஃபார்ம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இது யூனிஃபார்ம், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே லோட் பேட்டர்ன் நேம் இருக்கும், டெட்டா லைவா அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம லைவ் லோடு கொடுக்குறோம். டெட் லோட் இங்கே IS 875 Part 2ல் வந்திருக்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா லைவ் லோடு தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2 சொல்லியிருக்காங்க. ஸோ 2ன்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்லாபில் பாருங்கள் உங்களுக்கு 2 அப்படின்னு காமிக்கும். ஸோ இதுலேயும் 2 kN/m² அசைன் ஆகிடுச்சு, இங்கேயும் 2 kN/m² அசைன் ஆகிடுச்சு. இப்போது இந்த 2 இடத்துலையும் வந்து உங்களுக்கு லோடு ஜாஸ்தியாக வருது, 3 வருது அப்படின்னா 3ன்னு கொடுத்து அப்ளை கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த இடத்துலையே வந்து 2க்கு பதிலாக 3 வேணும் அப்படின்னா 3ன்னு இங்கே டைப் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் லோடுன்னு இருக்கும், அது கொடுத்து நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா 2ன்றது 3ஆக மாறிடும். ஓகேவா, இல்லை எனக்கு லோடே வேண்டாம் இந்த ஸ்லாபில் அப்படின்னா இந்த ஸ்லாபை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் எக்ஸிஸ்டிங் லோட் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்லாபில் வந்து லைவ் லோட் கொடுத்துட்டோம். இப்போது அந்த ஃப்ளோர் ஃபினிஷ் அதாவது நம்ம டைல்ஸ் ஓட்டுறது அதெல்லாம் வந்து லோடாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லோட் பேட்டர்னில் டெட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் லோட் கொடுத்துட்டு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 0.5 to 1.5 kN/m² மேக்ஸிமம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 0.75 kN/m² எடுத்துக்கலாம். அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா எந்தெந்த ஸ்லாப்லலாம் லோட் கொடுக்கணுமோ, ஆக்சுவலாக ஜென்ரலாக பார்த்தோம்னா ஃப்ளோர் ஃபினிஷ் லோடு வந்து எல்லா த்ரூ அவுட் த பில்டிங் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ எல்லா ஸ்லாபையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டெட் லோட் பேட்டர்ன் நேம் வந்து டெட்டில் கொடுத்துட்டு லோடு வந்து 1.5 or 1.2 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் எல்லா ஸ்லாப்லேயும் வந்து உங்களுக்கு ஃப்ளோர் ஃபினிஷ் லோட் அதாவது டெட் லோடு வந்து அசைன் ஆகிருக்கும். இப்போது இந்த ஸ்லாபில் என்னென்ன லோடெலாம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறோன்னா இந்த ஸ்லாபை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதுமாதிரி ஒரு டேப் வரும், ஸ்லாப் இன்ஃபர்மேஷன் டேப். இதில் லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா லைவில் வந்து 2 கொடுத்துருப்போம், டெட்டில் வந்து 1.2. ஸோ இதில் என்னென்ன லோட்லாம் கொடுத்துருக்கோமோ இதில் காமிக்கும். ஸோ ஆஸ் பர் 875 தான் வந்து நம்ம என்ன லோட் கொடுக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணி நம்ம ஸ்லாபில் வந்து ETABSல கொடுப்போம். ஓகேங்களா, இப்படி தான் வந்து நம்ம ஸ்லாப் கொடுப்போம். ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம ஸ்டாடை கம்பேர் பண்ணும்போது ETABSல வந்து ஸ்லாப் லோட் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. அண்ட் தென் இந்த திக்னஸ் ஆஃப் த ஸ்லாபை பொறுத்து டெட் லோடு வந்து அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். பட் நம்ம ஸ்டாடில் அதுவே பண்ண முடியாது. ஒரு 4 நோட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஃப்ளோர் ஃபினிஷ் லைவ் லோடு எவ்வளோ வருமோ அதை தான் கொடுக்க முடியும். அண்ட் தென் டெட் லோட் நம்ம தனியாக கால்குலேட் பண்ணி தான் பண்ண முடியும். ஆனால் ETABSல அதுமாதிரி கிடையாது. நம்ம வந்து எந்த ஒரு செக்ஷன் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணாலும் அதோட டெட் வெயிட்டை வந்து அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து நம்ம ஸ்லாப் லோட் எப்படி கொடுப்போம் அப்படின்றத பார்த்தோம். ஃபைன்.